जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்ற பெருவாழ்வு. மகேந்திர பல்லவன் கலப்பு ஜாதியா தொடர்கிறது. வர்ணாசிரம விபாகங்கள், அதாவது பிரிவினைகள் இல்லாத ஜைன மதத்தை தான் முதலில் அவன் தழுவியிருந்தான். அப்பர் சுவாமிகளும் நடுவில் சில காலம் அந்த மதத்தில் இருந்துவிட்டு அப்புறம் வைதிக மதத்துக்கு திரும்பினவர்தான். அதற்காக அவரை அவன் படாத பாடுபடுத்திவிட்டு அது ஒன்றும் அவரை தொடவில்லை என்று அற்புதங்களுக்கு மேலே அற்புதமாக பார்த்துவிட்டு அப்புறம் தானே வைதிக மதத்தை தழுவிவிட்டான். இப்படிப்பட்ட புது கன்வெர்ட்கள் தான் எப்போதும் ரொம்ப தீவிரமாய் இருப்பது. அப்படி இருக்க இவன் நையாண்டியாக கூட தன்னை சங்கீர்ண ஜாதிக்காரனாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு போயிருப்பானா என்ற கேள்வி தோன்றிக்கொண்டே இருந்தது. பிரஷ்டன் என்று சொல்லிக் கொண்டது கூட ஒரு காலத்தில் தான் வேத பாஹ்யனாக, அதாவது வேத வழிக்கு புறம்பாக வேறு மதத்தில் இருந்ததை ஹிண்ட் பண்ணுவதற்கும் இருக்கலாம். சங்கீர்ண ஜாதிக்கு அப்படி கூட காரணம் காட்டுவதற்கில்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். முடிவாக புதிருக்கு சொல்யூஷனும் பிற்பாடு கிடைத்தது. சங்கீத ஆராய்ச்சிக்காரர்களேதான் நன்றாக அலசி பார்த்து இப்படி தீர்மானமாக சால்வ் பண்ணி கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், சங்கீர்ண ஜாதி என்பதில் ஜாதி என்று வருவது ராகத்தை குறிப்பதே தவிர காஸ்டை இல்லை என்று அவர்கள் எடுத்து காட்டினார்கள். பரத சாஸ்திரத்திலேயே ராகம் என்ற பெயர் இல்லை, ஜாதி என்றுதான் இருக்கிறது. மகேந்திரவர்மாவுக்கு சுமார் 100 வருஷம் முன்னால் இருந்த மதங்கர் தான் ராகம் என்ற பெயரை கொண்டு வந்தார். அவருக்கு அப்புறமும் கொஞ்ச காலம் பழைய பேர் எடுபட்டு போகாமல் 2 பேரும் வழங்கி வந்திருக்கிறது. மதங்கர் ராகங்களில் சங்கீர்ணம் என்கிற ஒரு கலப்பு தினசை சொல்லி இருக்கிறார். மகேந்திரவர்மா இப்படிப்பட்ட கலப்பு ராகங்களை சிருஷ்டி பண்ணுவதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி இருந்தான் என்று அவனுடைய குடுமியாமலை கல்வெட்டில் கொடுத்துள்ள ஸ்கேல்களில் இருந்து, அதாவது ஸ்வரக்கிரமங்களில் இருந்து நிரூபணமாகிறது. அதை வைத்துத்தான் சங்கீர்ண ஜாதி என்று பட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் என்று ஆராய்ச்சிக்கு சுபமாக முடிவு கட்டினார்கள். சங்கீர்ண ஜாதி, அதாவது கலப்பு ராகம் என்னவென்று அவர்கள் காட்டியிருப்பதில் எனக்கு புரிந்த மட்டில் சொல்கிறேன். இப்போது மேளகர்த்தா ராகம் என்று 72 வைத்து அவற்றில் இருந்தே பாக்கி அத்தனை ராகங்களும் வந்திருப்பதாக கிளாசிஃபை செய்திருக்கிறார்கள். அந்த 72 ராகங்களை 2 பெரிய டிவிஷன்களாக பிரித்திருக்கிறது. சப்தஸ்வரங்களில் நடுவே வரும் மாவில் 2 தினசு, 2இல் தாழ்வாக இருப்பது சுத்த மத்தியமம், சங்கராபரணத்தில் வருகிற மத்தியமம், தூக்கலாக இருப்பது பிரதி மத்தியமம், கல்யாணியில் வருவது. இப்படி 2 விதமாக உள்ள மத்தியம வித்தியாசத்தை வைத்தே 72 மேளங்களை சுத்த மத்தியம ராகங்கள் 36, பிரதி மத்தியம ராகங்கள் 36 என்று 2 டிவிஷனாக பண்ணியிருப்பது. கர்நாடக சங்கீதம் என்று இப்போது இருக்கிற முறையிலும் சரி, அதற்கு ஆதாரமாக தேவார காலம் முதலானவற்றில் இருந்த தமிழ் பண்களின் முறைப்பாட்டிலும் சரி, எந்த ஒரு ராகத்திலும் 2 மத்தியமங்களும் வராது. ம மாதிரியே ரி, க, ட, நீ ஆகிய ஸ்வரங்களிலும் ஒவ்வொன்றிலும் 2 வகை உண்டு. இவற்றிலே ஒரு ராகத்தின் ஆரோகணத்தில், அதாவது ஏறு வரிசையில் ஏதோ ஒரு வகையான ரி, க, ட, நீ வந்து அவரோகணம் என்னும் இறங்கு வரிசையில் அதற்கு வித்தியாசமான ரி, க, த, நீ வரும் ராகங்கள் அநேகம் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய தட்சிண தேச சங்கீதத்தில் வரும் ராகங்களில் மத்தியமத்தில் மட்டும் வித்தியாசம் இல்லாமல் ஏறு வரிசையில் போகும்போதும் இறங்கு வரிசையில் வரும்போதும் ஒரே தான் வரும். ஒரு ராகம் என்றால் அது ஒன்று சுத்த மத்தியம ராகமாக இருக்கும் அல்லது பிரதி மத்தியம ராகமாக இருக்கும். 2ம் கலந்த ராகம், அதாவது மத்தியமத்தில் சங்கீர்ணமாக இருக்கிற ஜாதி கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட இரட்டை மத்தியம ராகங்களையும் மகேந்திரவர்மா சிருஷ்டித்திருக்கிறான். அவன் கல்வெட்டில் கொடுத்திருக்கிற 7 ராகங்களிலுமே 2 மத்தியமங்களும் வருகின்றனவாம். அதனால்தான்
அவனுக்கே சங்கீர்ண ஜாதி என்று பட்டப்பேர். அவனுடைய சங்கீத வழியை அப்புறமும் தட்சிணத்தில் பின்பற்றவில்லை. ஹிந்துஸ்தானி சங்கீதத்தில்தான் 2 மத்தியமங்களும் வரும் ராகங்கள் இருக்கின்றனவென்றும் அவை ரொம்பவும் ரஞ்சகமாக இருப்பதால் பிற்காலத்தில் நம்முடைய சாகித்ய கர்த்தாக்களும் வித்வான்களும் கூட அப்படிப்பட்ட வடக்கத்தி ராகங்களில் சிலதை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டேன். ஆராய்ச்சி என்ற பெயரில் நவநாகரிக கொள்கைகளை பூர்வீகர்கள் மேல் ஆரோபிப்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போது கலப்பு மனம் உயர்ந்த விஷயமாக சில பேருக்கு இருப்பதால் என்றைக்கோ இருந்த மகேந்திரவர்மாவை கலப்பு ஜாதிக்காரனாக்கியதாக சொன்னேன். இப்படி ஒன்றுதான் அவனுடைய பிள்ளைக்கு சேனாதிபதியாயிருந்த மாமாத்திர பரஞ்சோதியை இன்றைக்கு சில பேருக்கு தனி தமிழ் பாரம்பரியம் காட்டுவதில் ஆசை இருப்பதால் தமிழ்நாட்டு வேளாளராக்கி இருப்பது. மகேந்திர பல்லவன் கலப்பு ஜாதியா? இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.